ஹாய். பக்கத்துல புதுசா ஒரு நெய்பர் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்க வந்து இன்னைக்கு அவங்க பாப்பாவ தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பாப்பா எங்க பாப்பாவ பார்க்கணும்னு அழுதாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் பாப்பா கூட உட்காந்து விளையாடிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்புறப்போ, இந்த லேக் வழியா போனா அவங்களுக்கு 10 மினிட்ஸ்ல வீட்டுக்கு போயிரலாம். எங்க வீட்லேருந்து இந்த லேக்குக்கு வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் வாக் மாரி இருக்கும். 2 பாப்பாங்களையும் லேக்ல கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்கள வழி அனுப்பிச்சு விட்டுட்டு, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு இருந்தோம். நேத்து முந்தா நேத்தெல்லாம் மழை பெஞ்சதுனால லேக்ல கொஞ்சம் தண்ணி நெறையவே இருந்துச்சு. தண்ணி நெறைய இருந்ததுனால பக்கத்துல இருந்தவங்க ஒருத்தவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா மீன் கிடைக்கவே இல்ல. எனக்கு மீன் கிடைக்கணும்னு வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க அத கொஞ்ச நேரம் நின்னு மீன் கிடைக்குதான்னு நின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க திரும்பி வர வரைக்குமே மீன் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் டைமுமே 7:00 மேல ஆயிருச்சு. அதனால பாப்பாக்கு வந்து வீட்ல ஏதாவது சமைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவங்களும் அவங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டாங்க. எவ்வளோ அழகா அவங்க தார் ரோடு போட்டு வச்சிருந்தாலும், எங்க பாப்பா வந்துட்டு நான் இந்த கல்லு ரோட்ல தான் நடப்பேன்னு சொல்லி அதில நடந்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெயில் முடியிற வரைக்கும் பாப்பாவ நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மெயின் ரோடு வந்துரும். இங்க ரோடு கிராஸ் பண்றதுக்கு இந்த பார்க் கிட்ட வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங்கும் கிடையாது. அது இப்பதான் வந்துட்டு புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே காரு, பஸ்ஸு, ட்ரக் எல்லாம் போறத பார்த்துட்டு பொடி நடையா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.